அதனை முழுமையாக பாரதிய ஜனதா கட்சி தான் இயக்குகிறது என்பதற்கு பல சான்றுகளை சொல்ல முடியும். அதிமுக அரசு சுதந்திரமாக சுயேட்சையாக இயங்க முடியாத நிலை உள்ளது. தமிழக காவல்துறையும் ஆளும் கட்சியான அதிமுகவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா அல்லது மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்கிற ஐயத்தை எழுப்பும் வகையில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களின் ஆதிக்கம் இங்கே மேலோங்கி இருக்கிறது. காவல்துறை அவர்களுக்கு கட்டுண்டு கிடக்கிறது. கடந்த அக்டோபர் 24ஆம் தேதி கரூரில் பாரதிய ஜனதா கட்சியின் பொதுக்குழு நடைபெற்றது. அப்போது பாரதிய ஜனதா கட்சியின் முன்னணி தலைவர்கள் அந்த பொதுக்குழுவில் பங்கேற்க வருகிறார்கள் என்பதனால் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் பேருந்து நிலையம் அருகே திரண்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது என்று முடிவெடுத்தார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுப்பதென்றும் அதன் பின்னர் ஆர்ப்பாட்டம் செய்வதென்றும் முடிவெடுத்து முன்னணி பொறுப்பாளர்களுக்கு தகவல்கள் அனுப்பப்பட்டன. நிலையம் அருகே திரளுவதற்காக தோழர்கள் பல்வேறு திசைகளில் இருந்து வந்து கொண்டிருந்தார்கள். அப்படி ஒரு 4 தோழர்கள் பேருந்து நிலையத்தை நோக்கி வந்து கொண்டிருந்த போதுதான், கொடிகளோடு அவர்கள் வந்து கொண்டிருந்த போதுதான் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பொதுக்குழு நடக்கிற இடத்திற்கு வந்தார்கள், முற்றுகையிட வந்தார்கள் என்று சுமார் 700 மீட்டருக்கு அப்பாலேயே விடுதலை சிறுத்தைகளின் அந்த தோழர்களை காவல்துறையினர் மடக்கி பிடித்து வண்டியிலே ஏற்றி அமர வைத்து பாரதிய ஜனதா கட்சியினர் தாக்கும் முறையில் வாய்ப்பளித்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் பொதுக்குழு நடக்கிற மண்டபத்திற்கு போகவில்லை, முற்றுகையிடவில்லை. மண்டபம் இருக்கும் வழியை யாரும் தடுக்கவும் இல்லை. அந்த வழியே பேருந்து நிலையத்திற்கு